ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் பாஸர் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 2 பதவிகள் 5 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரிக்கு டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி, ஸோ டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். குவாலிஃபைடு ஆஸ் ஏ கம்பெனி செக்ரட்டரி, நீங்கள் கம்பெனி செக்ரட்டரிக்கான அந்த குவாலிஃபைடு ஆகிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி மெம்பர்ஷிப் கேட்டிருக்காங்க. ஐசிஐசிஐ இருக்க பாருங்கள், அந்த செக்ரட்டரி சார்பாக அந்த ஐசிஐசிக்கான மெம்பர்ஷிப் வச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அதேமாரி இன்டர்மீடியட் பாஸரை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் குவாலிஃபைடு ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐலேருந்து இன்டர்மீடியட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் குவாலிஃபைடு ஆனவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தமாக 2 வருஷம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது செக்ரட்டரி அதுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்மீடியட் பாஸருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஓகே, ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அந்த செக்ரட்டரிக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இன்டர்மீடியட் பாஸருக்கு 22 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மினிமம் ஏஜ் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் பார்த்தா 30, இதுக்கு 22 அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அந்த செக்ரட்டரிக்கு 1 லட்ச ரூபாய் பர் மந்த் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தா 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஷுட் ரீச் த எபோ அட்ரஸ் ஆன் ஆர் பிஃபோர் 30/1/2025. ஸோ 30/1/2025 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க கடைசி தேதிக்குள்ளே அனுப்ப பாருங்கள். இந்த வேலைக்கு உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.